வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் SSC CHSL கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரீசனிங்ல ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் CHSL கேட்ட கொஷின்ஸ் தான் டெய்லியுமே பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளட் ரிலேஷன் ரிலேட் பண்ணது. இன் எ ஃபேமிலி B is father of K, B has only 2 children, K is the brother of R is the daughter of P and A is granddaughter of P. S is father of A. How is S related to K ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுக்கும் கேக்கும் தான் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B is father of K. B வந்துட்டு யாரு? ஃபாதர். யாருக்கு ஃபாதர்? கேக்கு ஃபாதர். ஓகே, அடுத்து B has only 2 children. ஸோ Bக்கு ரெண்டு சில்ட்ரன் அப்படின்னா ஒன்னு K அப்படின்னா இன்னும் யாரோ ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. அப்பதான் 2 children. அடுத்து K is brother of R. K வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ K வந்துட்டு பிரதர் அப்படின்னா Kவோட ஜெண்டர் என்னது? மேல் ஜெண்டர். ஸோ K is the brother of யாருக்கு? ஆருக்கு. ஸோ அதுல இருந்து ஆருக்கு ஜெண்டர் தெரியாது, Kக்கு மட்டும்தான் ஜெண்டர் தெரியும். அடுத்து R is daughter of P. ஸோ Pயோட டாட்டர் R அப்படின்னா ஆரோட ஜெண்டர் என்னது? ஃபீமேல் ஜெண்டர். அண்ட் R வந்து டாட்டர்னு சொல்லிட்டாங்க யாருக்கு? Pக்கு. ஸோ ஆல்ரெடி கேவும் ஆரும் பிரதர்ஸ்ன்னு K வந்து ஆரோட பிரதர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கேவோட ஃபாதர் Bன்னு சொல்லிட்டாங்க. அப்ப Bக்கும் Pக்கும் இடையில என்ன ரிலேஷன் இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன். ஸோ அப்ப Pயோட ஜெண்டர் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா ஃபீமேல்னு தெரிஞ்சிடும். அடுத்து A is granddaughter of P. ஏ வந்துட்டு Pயோட கிராண்ட் டாட்டர்ன்றாங்க. எய்தர் கேவோட டாட்டராகவும் இருக்கலாம் ஆர் ஆரோட டாட்டராகவும் இருக்கலாம், தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. என்னது? எஸ் வந்து ஃபாதர் யாருக்கு? ஏக்கு ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஸோட ஜெண்டர் என்னது? மேல் ஜெண்டர். அப்போ இவரை யாரோட தான் கனெக்ட் பண்ண முடியும்? எஸ்ஸோட தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ ஆரும் எஸ்ஸும் என்னது? கப்பிள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் எஸ்ஸோட டாட்டர் தான் யாரு? ஏ. ஏன்னா ஏ இஸ் தி கிராண்ட் டாட்டர். ஸோ அப்ப ஏவோட ஜெண்டர் ஃபீமேல். ஏ இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் யாருக்கு? Pக்கு. ஸோ அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? எஸ் இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. அப்ப எல்லா டேட்டாவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொஸ்டின்? ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு கே? ஸோ எஸ் ரிலேட்டட் டு கே. கேக்கு எஸ் என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ கேக்கு எஸ் என்ன வேணும்? எப்பொழுதுமே 2க்கு அப்புறம் எந்த பர்சன் இருக்காங்களோ அவங்கள இருந்து தான் ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ கேக்கு எஸ் என்ன ரிலேஷன்? அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அதாவது என்னது? மாமா உறவு வரும். கரெக்டா? ஸோ மாமா மச்சா ரிலேஷன்ஷிப். அப்ப அது எதுல தான் வரும்? பிரதர் இன் லா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பிரதர் இன் லா. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் கட்டிங். ஸோ பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷீட்டை 2ஆ மடிச்சிருக்காங்க. அண்ட் தென் அதை அகெயின் என்ன பண்றாங்க? 2ஆ ஃபோல்ட் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு 3 கட் பண்றாங்க. என்னென்ன? இங்க ஒரு நீள் வாக்குல ஒரு கட்டு, அதுக்கப்புறம் கீழே 2 சர்க்கிள். ஸோ அப்ப இதை ஓபன் பண்ணா ஷீட் எப்படி இருக்கும்? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் தான் கேட்கறாங்க? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, சி அண்ட் டி. இதுல எதுன்னு தான் கேட்கறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா சிமிலர் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் மாதிரி தான். ஸோ இங்க ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா இதே கட்டு தான் என்ன வரும்? இந்த இடத்துல வரும். அண்ட் என்ன வரும்? 2 சர்க்கிள் வரும் இதை ஓபன் பண்றப்போ. அகைன் இதை ஓபன் பண்றப்ப என்ன ஆகும்? ஸோ இந்த ஒரு ஸ்கொயர்லயே 4 சர்க்கிள் இருக்கு, இந்த 2 நீள்வட்டத்துல இருக்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதுலயும் என்ன வரும்? ஸோ இதுலயும் இந்த மாதிரி ஒரு 2 வரும். அண்ட் தென் ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 2 சர்க்கிள். அப்போ மொத்தம் 4 சர்க்கிள், இது 2 இருக்கும். ஸோ அப்ப எது? இதுல பார்த்தோம்னா நீள்வட்டம் இருக்கு, ஆனா எத்தனை சர்க்கிள் தான் இருக்கு? 2 சர்க்கிள் தான் இருக்கு. எனக்கு ஒன்லயே என்ன வரணும்? 4 வரணும். அப்ப ஆப்ஷன் டி கிடையாது. இதுல சர்க்கிள் இருக்கு, ஆனா என்ன இல்ல? இங்க உள்ளது தப்பா இருக்கு. ஸோ சி கிடையாது, ஆப்வியஸ்லி பி கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சரு? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், select the option that is related to third letter cluster in the same way in the second letter cluster is related to first letter cluster. ஸோ என்னன்னா கேட் வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னா HX YX ரிலேட் பண்ணுது. சேம் வே சிங்க் வந்து எதை ரிலேட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட் GATE. ஸோ இது எதை ரிலேட் பண்ணுது?
H, X, Y, X ரிலேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இதுக்கான லாஜிக் கண்டுபிடிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சிங்க்குக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்பொழுதுமே இந்த ஆல்பபெட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது? நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ ஜியோட வேல்யூ 7, ஏக்கு 1, T 20, E 5 அண்ட் கீழே 8, 24, 25, 24. ஸோ அப்போ 7, 8 என்ன பண்ணியிருக்காங்க? +1 பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 1, 24 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ரிவர்ஸ் மைனஸ்ல வராங்க. கரெக்டா? ஸோ இசட்க்கு ஏக்கு முன்னாடி என்ன வரும்? இசட் வரும், அதுக்கு முன்னாடி ஒய் வரும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -3 பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்க 20, 25 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +5. அண்ட் தென் இங்க 5, இங்க 24 அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்கு முன்னாடி 5 லெட்டர் அண்ட் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லெட்டர்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -7. ஸோ 1, 3, 5, 7. ஸோ ஆட் நம்பர்ஸ் அது பிளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க 19, 9, 14, 11. ஸோ இது ஃபர்ஸ்ட் +1, -3, +5, -7. ஸோ +1 பண்ணா என்ன வரும்? 20. 20ன்றது T20 சீரீஸ். ஸோ 9 - 6 -3 அப்படின்னா 6. 6ஓட ஆல்பபெட் F. அண்ட் தென் 14 +5னா 19. 19ஓட ஆல்பபெட் S. அடுத்து 11 -7 அப்படின்னா என்ன வரும்? 4. 4ஓட ஆல்பபெட் D. ஸோ அப்போ TFSD. ஸோ ஆப்ஷன் A is the answer. And next question. Select the option in which given figure is embedded. ஸோ embedded figure அப்படின்னா என்னது? ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த 4 இமேஜ்ல ஏதோ ஒரு இமேஜ்குள்ள என்ன இருக்கு? மேலே கொடுத்துருக்க இமேஜ் ஒளிஞ்சிருக்கு. சரியா? ஹைட் ஆயிருக்கு. அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க என்ன இருக்கு? ஒரு லைனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எதுல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுல பொறுத்தவரையும் இந்த ஒரு கர்வ், இந்த ஒரு லைன் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த லைன் இருக்கு அண்ட் தென் இந்த லைன் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஒரு கர்வ் இருக்கு இல்லையா? இது இருக்கு. பட் இதுல இருந்து இங்க என்ன இருக்கு? ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போயிருக்கு. பட் இதுல இல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அண்ட் இதுல கர்வே இல்ல. கரெக்டா? ஸோ ரொட்டேஷன் பிராக்கெட்ல ஒரு சில இடத்துல கொடுத்துருவாங்க. வித் ரொட்டேஷன், வித்தவுட் ரொட்டேஷன். இது எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா என்ன பண்ணும்? அப்படியே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப இதுலயும் இங்க ஒரு கர்வ் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. சில பொறுத்தவரையும் இங்க ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இங்க இருந்து லைன்ஸ் இல்ல. ஸோ சியும் கிடையாது. அப்ப எதுல தான் இருக்கு? டில தான் ஹைட் ஆயிருக்கு. எங்க ஹைட் ஆயிருக்கு? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த லைன் கீழ் லைன், இதுல இருந்து மேல, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் அண்ட் இதுல இருந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து இந்த கர்வ் வந்து லைன் போய் இங்க இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு சைடு பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எதுல தான் இருக்கு? ஆப்ஷன் டில தான் ஹைட் ஆயிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. And next question. 3 of the following 4 numbers are like in a certain way and one is different. Pick number is different from the set. So odd one out என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க 4 வந்து சேம் லாஜிக், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் லாஜிக். ஸோ என்ன லாஜிக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 7, 8 கரெக்டா? ஸோ இதுல செகண்ட் நம்பர் 78 இருக்கு இல்லையா? இதோட 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 78 + 13 91 கிடைக்குது. கரெக்டா? அதே மாதிரி 58 + 13 என்ன கிடைக்கும்? 58 + 13. ஸோ என்ன வரும்? 171. அதே மாதிரி 38 + 13 அப்ப என்ன கிடைக்கும்? 1. ஸோ 51 ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்ப 28 + 13 அப்ப என்ன கிடைக்கணும்? 8 + 3 11. 2 1 3 41 வரணும். பட் இங்க இருக்கிறது என்னது? 31. ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட் என்னது? ஆப்ஷன் டி. ஸோ செகண்ட் டிஜிட்டோட 13 ஆட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வருது. சரியா? லாஸ்ட் 2 டிஜிட்டோட 13 ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வருது. எக்ஸப்ட் எதை தவிர? ஆப்ஷன் டி தவிர. ஸோ அப்ப டி தான் என்னது? ஆட் ஒன் அவுட். புரியுதா? ஸோ இன்னைக்கு ஒரு 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.